நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்து அக்கட்சியின் கொடியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் அறிமுகம் செய்தார். புதுச்சேரி அண்ணா சாலை தனியார் ஓட்டலில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு அவர்கள் புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களை நியமித்தார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி உரிமையை காக்கவும், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளோம். நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளராக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு அவர்களும், துணைத் தலைவராக சீதாராமன், பொது செயலாளராக விநாயகம், இணை பொது செயலாளராக சுந்தர்ராஜ், பொருளாளராக செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளனர். நமது மக்கள் கழகம் கட்சியின் கொடியின் மேல்புறம், கீழ்ப்புறம் சிவப்பு நிறமும், நடுவில் வெள்ளை நிறமும், மையத்தில் மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றுள்ளது. அந்த வட்டத்தில் புதுச்சேரி கலாச்சாரத்தை இரு கரங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய விதமாக கிரீடத்துடன் கூடிய புதுச்சேரியின் பாரம்பரிய கட்டிட ஓவியம் நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டிட ஓவியத்தில் 30 நீல வண்ணம் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த 30 கற்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதியை குறிக்கிறது. ஓவியத்தை சுற்றி 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளது. அது 5 பிரதான கொள்கைகளை குறிக்கிறது. அதன்படி முதல் நட்சத்திரம் தனி மாநில அந்தஸ்து, 2வது கூட்டாட்சி தத்துவம், 3வது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், 4வது பெண் உரிமை, 5வது லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம், தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க கட்சி உறுதியுடன் செயல்படும். இனி வரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளில் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தொடர்ந்து முன்னாள் எம்பி ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசானா, சுவாமிநாதன், சீதாராமன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர்.